Taste the Daily. ராணிப்பேட்டை நகராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு பணிகளை முறையாக செய்யாதது குறித்து கேள்வி எழுப்பிய அதிமுக நிர்வாகிகளிடம் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 3 மாதத்திற்கு ஒருமுறை நகரமன்ற கூட்டம் நடைபெறுவதாகவும் ஒவ்வொரு நகரமன்ற கூட்டத்தில் திமுகவினர் இதுபோன்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து திமுக அராஜக ஆட்சியை கண்டித்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சியை உடனடியாக கலைத்துவிடு. அராஜகம் செய்யும் திமுகவை உடனடியாக கலைத்துவிடு. கவுன்சிலரை வெளியேற்றும் நகரமன்ற தலைவரை கலைத்துவிடு. திருவள்ளூரில் உள்ள பழமை வாய்ந்த இஸ்லாமியர்களின் ஈதுகா வளாகத்தை நெடுஞ்சாலைத்துறை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் PV ரமணா மற்றும் இஸ்லாமியர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருவள்ளூர் அருகே ஊத்துக்கோட்டை சாலையை விரிவாக்கம் செய்வதற்காக இஸ்லாமியர்களின் தொழுகை செய்யும் ஈதுகா மைய வளாகத்தை அகற்றப்போவதாக நெடுஞ்சாலைத்துறையினர் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் PV ரமணா தலைமையில் இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஈதுகா மைய வளாகம் அகற்றப்படும் சூழ்நிலை வந்தால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என முன்னாள் அமைச்சர் PV ரமணா எச்சரித்தார். நெடுஞ்சாலைத்துறை இதுபோல் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் எனக்கு இது பற்றி தகவல் இல்லை, நான் விசாரித்து அதன் அடிப்படையில் முடிவெடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் சிறுபான்மை மக்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டம் இந்த மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியோடைய அனுமதியோடு நாங்கள் நடத்துவோம். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 5 பெண்கள் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நத்தக்குழி கிராமத்தை சேர்ந்த ரங்கநாதன் இறந்துவிட்ட நிலையில் அவருக்கு சொந்தமான இடத்தில் அவரது மனைவி காசியம்மாளை வசிக்க அனுமதிக்காமல் ரங்கநாதனின் தம்பிகள் தடையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என காசியம்மாள் அவரது குழந்தைகள் 3 பேர் உட்பட 5 பேரும் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயற்சி செய்தனர். புகார் மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஆற்றில் பாலக்கட்டுமான பணிகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்ரீமுஷ்ணம் அருகே கள்ளிப்பட்டி காவனூர் இடையே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்டது. தற்போது ஆற்றில் தண்ணீர் குறைந்துள்ளதால் மீண்டும் பாலப்பணியை துவங்க வேண்டும் என்றும் சில தினங்களுக்கு முன்பு தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் திமுக கட்டிய பல கோடி ரூபாய் மதிப்புடைய பாலம் அடித்து செல்லப்பட்டது போல் இந்த பாலம் இருக்கக்கூடாது என்றும் தரமாகவும் பல காலம் நிலைத்திருக்கக்கூடிய புதிய பாலம் கட்டும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வேதனையோடு தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே ஊராட்சி ஒன்றியத்தை பேரூராட்சியில் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் உட்பட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமச்சந்திரபுரம் ஊராட்சியில் 200 குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் கிராமத்தை பள்ளிப்பட்டு பேரூராட்சியுடன் இணைக்க அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் 100 நாள் வேலை திட்டம் முற்றிலும் முடங்கி வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் குடிநீர் வரி, வீட்டு வரி என அனைத்து வரிகளும் அதிகரிக்கும் என்றும் பேரூராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட கிராம மக்கள் பள்ளிப்பட்டு சோளிங்கர் மாநில நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.